2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, உலகத்திலேயே மிகச்சிறிய பறவை பீ ஹம்மிங் பேர்ட். இது வந்து கியூபாலையும், கியூபாவை சுத்தி இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள்ல மட்டும்தான் அது காணப்படும் அப்படின்னு போட்டிருந்தோம். நெறைய பேர் இல்ல இது வந்துட்டு தமிழ்நாட்டுல வாழக்கூடிய தேன் சிட்டு பறவை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது உண்மையா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கியூபால வாழக்கூடிய இந்த பீ ஹம்மிங் பேர்டும் நம்ம ஊர் பகுதியில வாழக்கூடிய தேன் சிட்டு பறவைகளும் ஒண்ணு கிடையாது. இது 2மே வேற வேற இனம். இப்போ நம்ம தேன் சிட்டு பறவைகளை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 வகையான பறவை இனங்கள் இருக்கு. இது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா இந்த கண்ட பகுதிகளில் தான் வந்துட்டு வாழுது. இதுவே பீ ஹம்மிங் பேர்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அமெரிக்கா கண்டங்களில் மட்டும்தான், அந்த ஹம்மிங் பேர்டு இனங்கள் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கண்டங்களில் மட்டும்தான் வாழுது. இதில் குறிப்பாக உலகத்திலேயே மிகச்சிறிய பறவையான இந்த பீ ஹம்மிங் பேர்டு வந்துட்டு கியூபா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களில் மட்டும்தான் இது வாழுது. நம்ம அந்த தேன் சிட்டு பறவையை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நெக்டார்னிடே அப்படிங்கக்கூடிய ஒரு பரிணாம குடும்பத்தில் வரும். இதுவே நம்ம அந்த பீ ஹம்மிங் பேர்டு பார்த்தோம் அப்படின்னா அது டாக்ஸிலினிடே அப்படிங்கக்கூடிய ஒரு பரிணாம குடும்பத்தில் வரும். இது ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்கு. அளவுல பார்த்தா கூட தேன் சிட்டு இனத்துக்கும் பீ ஹம்மிங் பேர்டுடைய பறவை இனத்துக்கும் மிக மிக வேறுபாடு இருக்கும். தேன் சிட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா 5லிருந்து 11 கிராம் வரைக்கும் எடை இருக்கும். ஆனால் இதுவே பீ ஹம்மிங் பேர்டு வந்துட்டு 1.5 கிராம்லேருந்து 2 கிராம் வரைக்கும் தான் எடை இருக்கும். இனப்பெருக்க காலத்துல ஆண் தேன் சிட்டு பறவை வந்துட்டு பெண் தேன் சிட்டு பறவைக்கு வந்துட்டு உதவி செய்யும். அதாவது கூடு கட்டுதல்ல இருந்து முட்டையை வந்துட்டு அடை காக்கையில அதை வந்துட்டு காவல் காக்குறது, அந்த கூட்டை வந்துட்டு காவல் காக்குறதுல இருந்து அதுக்கப்புறம் உணவு குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் உணவு கொடுக்கறது இருந்துமே ஆண் பறவை வந்துட்டு உதவி செய்யும். இதுவே பீ ஹம்மிங் பேர்ட்ல வந்துட்டு இனப்பெருக்கம் செய்துட்டு ஆண் பறவை வந்துட்டு இந்த கூடு கட்டுறதுலையோ அந்த முட்டையை அடை காக்குறதுலையோ குஞ்சுகளை வளர்க்கலையோ வந்துட்டு உதவி செய்யாது. இன்னொன்று சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பீ ஹம்மிங் பேர்டு வந்துட்டு நின்றுக்கிட்டே பறக்கும்னு சொன்னேன் இல்லையா, அப்படின்னு நின்றுக்கிட்டே பறந்துக்கிட்டே தேனை எடுக்கக்கூடிய தன்மையுடையது. இதுவே தேன் சிட்டு பறவைகள் பார்த்தோம் அப்படின்னா அது நின்றுக்கிட்டு பறந்தாலுமே ஆற்றலை மிச்சப்படுத்துறதுக்காக பெரும்பாலும் உட்காந்துக்கிட்டே தான் தேனை எடுக்கும். தேன் சிட்டு பறவை இனங்களை பார்த்தோம் அப்படின்னா அது பழைய பறவைகள் காலத்துல இருந்தே பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கும். இதுவே வந்து அந்த பீ ஹம்மிங் பேர்டை பார்த்தோம் அப்படின்னா அது புதிய பறவைகள் காலத்துல இருந்தா பரிணாமம் அடைஞ்சு வந்திருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஒத்த பண்பு என்ன அப்படின்னா பூக்கள்ல இருந்து ஆழமான பகுதிகள்ல இருந்து தேனை எடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான். இதனாலேயே இது ரெண்டுத்துக்குமான அழகு வந்துட்டு நீண்டு வளைஞ்சிருக்கும். அதனால பார்க்கறதுக்கு 2 பறவைகளுமே ஒரே மாதிரியே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் ஒத்த பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெவ்வேறு இனங்கள்ல வெவ்வேறு உயிரினங்கள் இருந்தாலுமே நோக்கம் ஒன்றா இருக்கையில அதனுடைய உடல் அமைப்பு வந்து ஒரே மாதிரியான ஒரு பரிணாம நிலை வந்துட்டு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பூச்சிகளும் வந்துட்டு பறக்கும், வௌவாலும் பறக்கும், பறவைகளும் பறக்கும். ஆனா இது 3மே வெவ்வேறு இனங்கள். பறக்கிறது அப்படிங்கிறது காமனா இருக்கு அப்படிங்கிறது தான் காரணம். என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தேவை ஒண்ணுதான். அதனால ஆசியாலேயே மிக சிறிய பறவை இனங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தேன் சிட்டு பறவைகள் இனமும், உலகத்திலேயே மிக சிறிய பறவை இனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கியூபாலையும் கியூபாவை சுற்றி இருக்கக்கூடிய தீவு கூட்டங்கள்லையும் வாழக்கூடிய பீ ஹம்மிங் பேர்டு தான்.